நம்ம நீ பேச போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் ஓட் லிஸ்ட்டில் நேம் இல்லை, ஓட்டர் ஐடி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே நாளைக்கு 25th 26 2 days டைம் இருக்குது. 2 daysக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணாலோ, இ-சேவை மையத்திலோ இல்லை பக்கத்தில் இருக்க எங்கள் ஆன்லைன் நெட் சென்டர்லையோ போய் அப்ளை பண்ணிங்கனாலோ, இல்லை நம்ம ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாம். எந்த ப்ராசஸ்லாச்சும் அப்ளை பண்ணி சீக்கிரமாக ஓட்டர் ஐடி வர வேலையை பாருங்கள். அது லிஸ்ட்டில் வந்துடும். ஓட் போட முடியும். ஓட் போட முடியல ஃபீல் பண்ணுறீங்க, டிவிக்கு ஓட் போடணும், நிறைய ரேஞ்சில் ஓட் ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நானே கிட்டத்தட்ட 20 பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். டவுட்ஸ்லாம் டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பண்ணுற வேலையை பாருங்கள். டைம் இல்லை, 2 days இருக்குது, அதுக்குள்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், திமுக காரங்க வேறு லெவலுங்க. இல்லை பாருங்கள், அவங்களோட உள்ளாடையை வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ பொறுப்பானவங்க. மக்களுக்கு ஒன்றுனா அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. எலெக்ஷன் வந்து நம்ம வயசாமியில் கையிலே பிடிக்க முடியாது. நம்ம திமுகவோட முகம் தான் என்ன, தான் அவங்க முகமா? நேற்று நம்ம நியூஸ் தமிழ் சேனல் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமில் நெறியாளரை திமுக தாக்கி மண்டையை உடைச்சி ரத்தம் வர அளவுக்கு இப்போ கொடுமையான சம்பவம் வந்திருக்கு. நம்ம நெடும்பவன் காத்திருக்காருல, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவரையும் தாக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் திமுகவின் முகமா? பத்திரிகையாளருக்கும் சேஃப்டி கிடையாது, ஒரு எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட சேஃப்டி கிடையாது. இந்த அளவுக்கு தாக்கி இந்த மாதிரி அராஜகம் பண்ணதான் திமுக அரசு. இதுவும் அவங்க முகமா? இல்லை இதுதான் திமுகவின் முகமா? திமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒருத்தர் ஸ்கூலில் கைது பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, திருமங்கலத்திட்ட ஒரு பெண்கிட்ட ரொம்ப கொடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைங்கிட்ட திமுக சேர்ந்தவங்களே அடிக்கடி திமுக சேர்ந்தவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் நியூஸில். இதுதான் திமுக முகமா? திமுக சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் முதலமைச்சர் பார்க்கறது மனு போட்டிருக்காரு. அந்த மனு மட்டும் பார்த்தாது 50,000 காசு வேணும்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் மினிஸ்டர் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் கொஸ்டின், என்னையா நீங்கள் நானே பார்க்கறதுக்கு அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ லட்சம் கோடியாக போட்டு நான் வந்திருக்கேன், நீ என்ன இந்த மாதிரி பண்ணி இந்த 50,000 கொடுத்து இவ்வளோ விஷயமானு சொல்லி பேசுகிறாராம். என்னங்க இது போட்டு காசை போட்டு திருப்பி எடுக்குது, இந்த பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் பண்ணி வரும்போது நீங்கள் கரெக்டான விஷயத்த பண்ண மாட்டீங்க. இதுதான் திமுக முகம், உண்மையான முகம். திமுக ஓப்பனில் காட்டினவங்க அந்த துணியை துவைக்கிறவங்க கிடையாது, இந்த மக்களை துவைக்கிறவங்க தான் திமுக காரங்க. இன்னமும் திமுக காரங்க நீ ஓட்டு போட போறீங்க, கண்டினியூ பண்ண போறீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கங்க கொலை சின்ன பசங்களாம் அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான நிலைமையிலயோ மோசமான நிலைமையிலயோ போதைப் பொருட்கள் அடிமையா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் கஞ்சாக்கும் இந்த மாதிரி விஷயத்தை கண்டினியூ பண்ணதுக்கு நீங்க துணை போக போறீங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி விஷயம் வேணா யோசிச்சு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.